கருணாநிதி ஆண்டு, ஜெயலலிதா ஆண்டு, கருணாநிதி மகன் ஆளுறதுக்கு இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டுக்குள்ள தான் 94 வயதில் இந்த நாட்டை மறுபடியும் தமிழர்களை ஆள துடிக்கிற ஒரு போது. அன்னைக்கு எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜருக்கு 65 வயசு இருக்கும். இந்த வயசுல அமைச்சர் பதவி தேவையா, இந்த ஆசை தேவையா என்று கேட்கிறார் ஐயா கருணாநிதி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து. அவர் யாரையுமே எதிர்த்து விமர்சித்து பழக்கம் இல்லை, கோபமா பேச மாட்டார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் சொல்றாரு, ஏய் நீ எல்லாம் உட்கார்ந்த நாக்காடியில் நான் உட்கார ஆசைப்படுவேன்னா போப்பா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட தலைவனையே 65 வயசுலயே இந்த வயசுல உங்களுக்கு முதலமைச்சர் பதவி ஆசை தேவையான்னு கேட்டீங்க. நீங்க 94 வயதுல உங்களுக்கு இந்த ஆசை தேவையா? எப்படி நீ என் தாத்தனை கேட்ட, நான் அவன் பேரை உடனே கேட்பேன்ல, உங்களுக்கு இந்த வயசுல தேவையா? உட்கார நடக்க முடிகிற காலத்திலே ஒன்றும் செய்யாத நீங்க இருக்க எந்திரிக்க முடியாத காலத்தில் எனக்கு என்ன செய்ய போறீங்க? 5 ஆண்டுகளில் 70 முறை ஓய்வு எடுக்க போயிருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா. 70 வயசுக்கு அப்புறம் இன்னொரு 5 ஆண்டு ஓட்டை போட்டு வச்சா கொடநாட்டில் இருப்பாங்களா, தமிழ்நாட்டில் இருப்பாங்களா? போதும், நீங்க ஆண்டதும் நாங்க மாண்டதும் போதும், விடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். தமிழன்ல இத்தனை கோடி கூட்டத்தில் ஒருத்தன் கூட தலைமை இருக்க தகுதி இல்லை, ஒருத்தனுக்கு கூட வர தகுதி இல்லை. ஒருத்தனுக்கு இந்த இன பிள்ளைகள்ல ஒருத்தனுக்கு அறிவில்லை, ஆற்றல் இல்லை. உலகத்தையே கட்டி ஆண்ட அருண்மொழி சோழன், அரசேந்திர சோழனின் வாரிசுகளுக்கு ஒரு உள்ளங்கை நிலத்தாழ துப்புள்ள. நான் என்னமோ வந்து புதுசா தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும். நீ கேளு, அருகில கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா உம்மன் சாண்டிகிட்ட போய் கேளு, அவர் சொல்றாருல்ல, வெறி கொண்டு அந்த நாட்டு இளைஞர்கள் அதிகாரத்தை கட்டு வருகிறார்கள். இது நான் சொல்ற, அவர் சொல்றாரு. அவர்கள் அதிகாரத்தை கேட்பது சரிதான், அவர்கள் நிலத்தை அவர்தான் ஆள வேண்டும் என்று அவர் சொல்றார். என்னைய கேள், நான் திராவிடனா மலையாளியா என்றால் நான் மலையாளி என்றுதான் சொல்லுவேன். ஒரு தமிழன் முதலமைச்சராகி அந்த நாட்டை ஆளுகிறனா அவன் பதவி ஏற்கிற விழாவில் என்னை அழைக்கிறனாலும் நான் முன்னேறி செல்லிருந்து வாழ்த்துவேங்கிறாரு. அந்த உணர்வு உங்க எல்லாருக்கும் வரணும். இது அளப்பிறந்த விழப்பிறந்த இனம் என்று நினைக்காத, இளப்பிறந்த ஆழப்பிறந்த இனம் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். ஆண்ட பரம்பரை இனி அடிமை ஆகாது. வீர தமிழினம் ஒருபோதும் வீழ்ந்து போகாது. மான தமிழினம் இனி எவரிடத்திலும் மண்டியிடாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் எல்லாரும். மொழி வெறியன் சீமான் வந்து ஒரு மொழி வெறியன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று எங்கள் பாட்டன் பாரதி பாடுறான். அவன் மொழி வெறியனா? செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடுகிறான். அவன் இனவாதியா? அவன் பிரிவினைவாதியா? செந்தமிழ் நாடுன்னு பாடிட்டாரு, அதனால பிரிவினைவாதி இல்லையா? கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர்களை கேட்டு நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்கிறான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தாத்தன் சொன்னா தாடா பேரை நிறைவேற்ற துடிக்கிறேன், மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சாலே என்கிறான். செய்யணும்னு நினைக்கிறேன். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல் என்று எனது வேதம் போதிக்குது. எங்கள் வள்ளுவ பெருமகனார் எங்கள் இன மூதாதை எங்களுக்கு போதிச்ச மறை சொல்லுது. உன் வீட்டையும் நாட்டையும் நீ ஆறுவது போல பார்த்துக் கொள்ளடா மகனே, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகு என்று சொல்லுது. நாங்கள் ஆண்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களா இல்லையா? நாங்கள் இனவாதம் பேசுறோம்னா தமிழர் நாட்டை தமிழர் ஆளக்கூடாதுன்னு சொல்வது எவ்வளவு கொடுமையான இனவாதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்வது. என் வீட்டில் நான் வாழ்வதும் என் நாட்டில் நான் ஆள்வதும் என்னுடைய உரிமை, தாய்மீக உரிமை, தர்மம் அது. இந்த கருணாநிதியின் மகன் சொல்றார் விவசாயிகள் கூட்டத்தில் ஒரு இடத்துல, விவசாயி இந்த மத்திய அரசு விருது கொடுப்பது போல இந்த வேளாண்குடி மக்களுக்கும் ஒரு விருதை கொடுக்கணும் அப்படின்னு. 16 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க. அப்போ இந்த வேளாண் பெருங்குடி மக்களுக்கு இந்த தேசிய விருது ஒன்று பெற்றுக் கொடுக்க கூடாத? அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது கேட்கிறார் யாரு? அருமை பெருமகன் ஐயா கலைஞர். எப்போ தெரியுமில்ல, 16 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது கேட்டிருந்தா கொடுத்தாலும் கொடுத்துருவாங்கன்ட்டு
ஆட்சியை விட்டு வெளியேறின பிறகு பேரறிஞர் அண்ணாவுக்கு நீங்க பாரத ரத்னா விருது கொடுக்கணும். எப்படி இருக்கு? உண்மையிலேயே பாரத ரத்னா விருது இந்த நாட்டில் யாருக்கா கொடுத்துருக்கணும்? என் பாட்டை வாவு சிதம்பரனாருக்கு தாண்டா கொடுத்துருக்கணும். மானம் கப்பலில் ஏறிடக்கூடாதுன்னு கப்பல் ஓட்டின தமிழன் என் பாட்டை மாடு இழுக்க திணறுகிற செக்க ஒரு தனி மனிதனை இழுத்த தமிழன். நீ கொடுக்க மாட்ட, வாஜ்பாய்க்கு கொடுத்துட்டாரு. பாரத ரத்னா தான் வாஜ்பாய் கொடுத்துருச்சு. இனிமே என் பாட்டனுக்கு கொடுத்து நீ ஒன்றும் கவலைப்படுத்தாத. எங்கள் அரசு வருது, தமிழ் தேசிய ரத்ன விருது எங்கள் பாட்டனுக்கு கொடுக்குறோம், அறிவிக்கிறோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டான், வித்து தின்னுட்டான். மலைகள் இல்லை, கல்குவாரி. காடுகள் இல்லை, வெட்டி வைக்கப்பட்டாச்சு. ஆறுகள் இல்லை, அள்ளி தின்னாச்சு. ஒன்றும் இல்லை, நீர் இல்லை, உறிஞ்சி வித்தாச்சு. ஒன்றுமே கிடையாது. தமிழனுக்கு இருக்கிறது 2 தான் இருக்கு, சாதி மதம். வெட்டிக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு, அதுவும் சில சாதிக்கு இல்லை. இதில் இருந்து நீ வீழ்வதாங்கிறத யோசிச்சுக்கணும். இவ்வளவு அன்பா அக்கறையா வந்து ஏதோ கூட பிறந்த பாவத்துக்கு வந்து கத்தி கிடக்கிறான். பெத்துட்டீங்களேங்கிற பாசத்தில் வந்து கிடக்கிறான். கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்கிற பாசத்தில் வந்து கிடக்கிறான். பெத்த தாய் தந்திட்ட கேட்குறான். பசியோடு இருந்தான், வயிற்று பசிக்கு சோறு போட்டிய. அம்மனமா திரிஞ்சான், மானத்தை மறைக்க சட்டை டவுசர் போட்டிய. இப்போ இனத்தின் மானத்தை காக்க கையேந்து நிற்கிறான். ஒரு ஓட்டை போடுங்க, ஓட்டை போடுங்க. இல்லை இல்லை கருணாநிதி ஜெயலலிதா தான்னா கையில் திருவோடு வரும், தெருவோடு திரிங்க. ரொம்ப நன்றி. வேற ஒன்றுமே பண்ண முடியாது.